ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சை விட்டு வந்துருக்கு வந்து 2 நிமிஷம் இப்ப வரும் போது காலமா போகுது எனக்கு நிக்க பயமா இருக்கு ஒரு பக்கம் நினைச்சியா ஓ அரிசி எல்லாம் நானும் கிலோ அதாவது இன்னைக்கு வந்து அரிசி அக்கா வந்து வீட்டை வந்து அப்ப நான் அரிசி அக்கா வந்து மூத்த அக்கா விட்ட போறோமே நான் சும்மா வந்து தூக்கி தலைமுடிய பாதுகாத்து கொள்ள புகவே உங்களை விட்டு நிறைய காசு இருக்கு போல உனக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் நனு. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது வந்து நான் இப்போ வெளுக்கிட்டு நிற்கிறேன். இன்னொரு ஆனால் நீ அண்டை கூட ஒரு கமெண்ட்ஸ் வந்து தெரியுமா கொண்டு எப்படி கட்டா அதை பறிச்சு கட்டு. ஆனால் உண்மையாக அனுபவலுக்குற பயங்கர சிம்பிள் அதாவது இன்றைக்கு வந்து அரிசியாக்கா வந்து வீட்டை வந்து அப்போ நான் அரிசியாக்கா வந்து மூத்த அக்கா விட்ட போகிறோமே மூத்த அக்கா விட்ட போய் மிரக்கறி எல்லாமே மீன் எல்லாமே உண்டு. அதாவது எங்கட பாரம்பரிய சந்தைக்கு போகிறோம். எங்களுடைய பழையாளத்து சந்தைக்கு போகிறோம். முந்தியான பாரம்பரிய சந்தையை பாருங்க எப்படி மீன்கள் விற்பின வேண்டும். இப்போ அந்த சந்தைக்கு போய் தான் நான் இன்றைக்கு வந்து மிரக்கறி மீன் ஊச்சந்தை ஊச்சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர அப்படின்னு நம்ம பொழுது நிற்கிறேன். அப்போ தம்பிக்குட்டி எங்கே இல்லை யோசிப்பீங்க. தம்பிக்குட்டி வந்து சாரு அக்காவிட்ட போய் நிற்குது. அப்போ இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கிறேன். மேஞ்சமாய் ஸ்கூல் போயிட்டா. அப்போ நானும் அனுஷியாக்கா தான் மோட்டர் சைக்கிளில் போகிறோமே நினச்சி இந்த ஐடியா தந்ததா. இந்த ஐடியா வந்து நான் இதில் வந்து தனியாக இருந்தப்பா வேண்டிய அக்காவிட்ட போகும்ண்டு அனுஷியாக்கா தான் வந்து கேட்டவா. அப்போ சரின்னு சொல்லி போட்டு போகணும்னு சொல்லி வேலைக்கிட்ட நிற்கிறோம். போகணும்னா சந்தையில் போய் மீன் வளம் எல்லாம் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் சின்னதாக ஒரு பயணம் போகிறோமே வாங்க அங்கே இப்போ பயணத்தை போய் தொடருவோம். அந்த விளக்கிட்டு நிற்கிறா. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? விளக்கிடுவோமே. சரி சரி ஓகே ஓகே வாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சை விட்டு வந்துருக்கு. வந்து 2 நிமிஷம் இப்போ வரும் போது அக்கா விட்டு வந்துருக்கா. முன்னுக்கு வந்தாலே தெரியுது ஆற்ற வீடு மாதாண்ட வீடு பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ வந்து நாங்களே நினைச்சியாக்கா வந்து நாங்கள் வாங்க போட்டுட்டு அந்த முழுது ஏற்றிதுன்றதை நான் வச்சு வச்சு தான் டி அக்கா கொளுத்தி கொளுத்தி கணக்கா வந்து தட்டி கொட்டை தெரியும். அது உருவி தொழிலாளி நிற்கிறாங்க. அப்படியே காசுகளும் போடலாமா விசேஷ நாள்ல வந்து போடுவோம். சும்மா நாள்ல போட மாட்டோம். இப்ப அக்கா விட்ட வந்து மாலை தண்ணி இங்க இருக்கு இந்த தண்ணி தான் ஆத்தி குடிச்சு போட்டாங்க. போத்தலுக்கு தண்ணி கொண்டு போறது. அப்ப வந்து எங்க எங்கசியாகையே மூத்த கடை வந்தாங்கன்னா மூத்த அந்த வீட்டை வந்து பலா மரத்துல வந்து அவ்வளோ பலாக்கா வந்து வந்துட்டு திரும்பவும் இங்க அதே முடிஞ்சு வரும். ரோசா பூ பாருங்க. ஆனா அக்கா உங்களோட விட்டு இந்த மஞ்சள் கோன் வந்து கங்கரை விட்டு வேற இல்லை. மஞ்சள் கோன் இதான் நானும் தான் இங்க வச்சிருக்கிறேன். இன்னும் வேற இல்லை. சரி பூ மணியா தங்கடக்கு என்ன நல்ல கலர். இது சுண்டி வரக்கலாம். எது இது சுண்டி? இது என்ன பேர்? என்ன பேர்? சண்டியில சுண்டி வறுக்கிறது சொதி வைக்கிறது. சி இல்ல வறுக்கிறது. அது கொஞ்சம் பழத்துட்டு கொஞ்சம் வளர்ந்து உசந்து நல்லா சடாச்சு வரணும். இது பிஞ்சாகுமே நான் கொஞ்சம் அதை ஆட்டி ஒரு பக்கத்துல ஒரு அருந்தவா ஓடிட்டாவா விட்டுட்டு வா உங்களை விட்டு நிறைய காசு இருக்கு போல உனக்கு. ஆமா என்ன இதுல சோறு போட்டு சாப்பிடலாம். வாழையில விட நல்லா இன்னும் பெரும் ஏன்னதுல இந்த படர்ற மரத்தை பொறுத்து இருக்குதான். இப்ப இந்த இது வந்து மாமரத்துல படர்ந்தது எவ்வளவு பெருசா நல்லா உயரும். உயரம் நல்லா படர் நல்லா மேல போகும். அதே மாதிரி தான் இந்த ரோசா பூ பாருங்க. நல்ல கலர். ஆனா என்ன குட்டி குட்டி பூ பூக்குது. ரோஜா பூ சோப்பு கலர்ல ரோஸ் கலர்ல ஆடு. இது வந்து இதுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க. முட்டைக்கோது போட்டு கொஞ்சம் இதா வைக்கணும். முட்டைக்கோது போடுறது அம்மா சவுக்கம்புறாது சிரமத்தான் கிடக்கு எல்லாம். நானும் இங்கேருந்து ஆஞ்சி கொண்டு போற மரம் கொண்டு எனக்கு வரலாம்.
மணி பிளான் சுற்றி விடுற கம்பியில் நிறைய பிடிக்கிற வேற பொறுத்து இருக்கு மரத்துல பொறிவை பொறுத்து இதுல சின்ன இல்ல அது பெரிய பலாப்பழ சீசன் தானே பங்குனி என்ன வந்தாலே பலாப்பழ சீசன் தானே பலாமரம் வந்தாலே காயவும் நிற்குது அங்கே வரமையில நிறைய காய்ச்சிட்டேன்னு இது ஆஞ்சு சாப்பிடு புளிக்குதோ புலை எத்தனை குட்டி குட்டி மரத்துல எல்லாம் பலாக்காய் வந்துருக்கண்டு ஆனா என்ன இது வந்து கூழாம்பழம் போலடா புலாம்பழம் டேஸ்ட் தானே ஓ சரியான பெரிய பழமா வரும் படி வரும் பெரிய சரிங்க மணி பிளான் அது கண்டு வரலாம் நான் வச்சிருக்கேன் இதைத்தான் நான் வீட்டை வச்சு சாடிக்கே வச்சிருக்கேன் சாடிக்கை காட்டி எந்த விட்டேன் இப்படி மரம் வந்திருக்கும் பெருசா கம்மு மாதிரி கூட எங்களை விட்டு நிற்க ரெண்டு தென்னவளை மாதிரி அது சாடி கொஞ்சம் அது நான் வந்து விட விட இடம் இல்லையில மண் அப்போ உங்களாவது சாடிக்கா விளம்பாது எலும்பாரு அதான் எங்கிற விட மரம் இதெல்லாம் கூட குட்டி ஓட்டாக்கா வட்டினாது அவ்வளோ மரம் அன்னைக்கு சாடி எங்கள் அண்ணன் எல்லாம் நல்லா வடிவாங்க அன்னம் எல்லாம் முடிஞ்சிச்சு அண்ணத்துக்கு வாய் ஒடிஞ்சு அதோட இந்த மரத்தை தான் நான் ஆசைப்பட்டு அக்கா எனக்கு ஒரு குட்டி தந்தாது எக்ஸோரா இது வந்து நல்ல பெரிய கொத்து பூ எக்ஸோரா வந்து ஆனால் வீட்டை கொண்டு வச்சேன்னா பெரிய இல்லை இது உப்புல பிள்ளாப்பழம் உண்டு காங்கொத்துது ஆனால் பழுக்கல மேல கூட ரெண்டு ஒரு பருவத்துக்கு வந்துட்டேன் ஆனால் அது முதல் காய் அப்படி வருமான்னு நினைக்கிறேன் புறா புறா நல்ல காயாக வருமாக்கா சொல்லி நல்ல மாமரம் அக்காவிட்ட சூப்பரமா அவர்கிட்ட ஒரு மாமரம் அக்காவிட்ட இந்த வந்து கொண்டு போய் வச்சிருக்கிறேன் என்னண்டு நல்ல மண்ணிக்கு அத்தை விட்டா அத்தை விட்டேன் பூங்கொண்டு வைக்கிறது நல்ல வடிவாக இருக்கும் மரத்தை கட்டி பிடிச்சி நிற்க போய் மீன் குட்டியை பார்ப்போம் நாங்கள் மீன் குட்டியை வை வாங்க இதை பார்த்தீங்கன்னா சுக்கு குட்டி இந்த மீன் தொட்டியை ஆனால் சுக்கு தானே இல்லை பட்டியும் வச்சுக்கிறோம் இல்லை வெட்டி இல்லை சுண்டோம் ஐதரெல்லாம் போட்டு ஒரு மீன் வந்து வச்சிருக்கிறேன் நல்ல கலர் மீன் நல்ல கலர் ஏன் தொட்டிக்க விடையிலேக்கா தொட்டிக்க விட்டா கடிக்கும் தனியாக தான் அப்படி ரெண்டு நல்ல கலர் போட்டு தொட்டிக்க நிற்கிற அளவு கலர் அடி இது போய் படிவான மீன் நான் அந்த மீன் இதுக்குள்ள வந்து மீனையும் வச்சிருக்கிறாள் ஆள் எல்லாத்துக்கும் மீன் கண்டா விருப்பம் போறாடா என் பேர் கிஞ்சி குட்டி குட்டி மீன் எல்லாம் வச்சிருக்கிறாள் இடம் காணாதான தொட்டி சின்ன தொட்டி தான் நின்று போட்டால் மனங்க இதுக்கே கொண்டு வந்து வளர்க்குறாரு நீ வந்து தண்ணி மாற்று வேற ஆகும் என்ன நல்லா இருக்கிற காலையில் அந்த பள்ளிக்கூடம் போட்டு இல்லாட்டி படி எவ்வளோ கொஞ்சம் நாலஞ்சு எக்ஸசைஸ் செய்கிறது எக்ஸசைஸ் செய்கிறது இந்தியோ நான் சும்மா வந்து தூக்கி நன்றால் நம்ம நானி கால் வல்லே எப்படியோ அம்மா உடம்புற இது அடிச்சா அவங்களுக்கு அக்கா மாதுளை என்ன மாதிரி காய்க்குதோ இப்போ சீசன் இல்லாத ஒரு நல்ல மாதுளை தான் நான் வந்து சோத்த மாதுளை பழமண்டா பழமான அதுலேயே வந்து ஒரு மிஸ்டேக் உள்ளுக்க டக்கு டக்குன்னு பூச்சி அடிக்குது எக்ஸோரா பூ இந்த பெருசா பார்த்தீங்களா ஒட்டவும் மாட்டுங்க அம்மாச்சி இந்த இதுதான் அந்த பூ கொத்தண்டா கொத்துதான் இந்த என்ன சோப்பு கால் வை நல்ல வடிவாக இருக்கு அதே மரம் இது வீட்டை வந்த நீங்கள் உங்களோட விட்டு சாடிக்க வச்சு எவ்வளோத்தில் வளர்ந்துட்டு வீட்டை இல்லத்தில் வச்சு வளர்க்க மாட்டேன் உங்களோட விட்டு என்ன கொண்டு போனோம் சரிங்க அதுதான் எல்லாம் குட்டி குட்டியாக நிற்கிது சரி எல்லா பூ கொண்டு வந்து பார்த்துட்டா நீ வந்து நாங்கள் இங்கே ஒவ்வொரு சந்தைக்கு பார்க்குறோம் சந்தையை போய் மீன் வாங்கிடுவோம் மீன் பிடிச்சி தான் கொண்டு வர அதுதான் பார்ப்போம்மா எங்களுக்கு வாங்குவோம் என்ன இல்லை அரை கிலோ 700 இருக்கும் எங்களோட கிராமத்து மரக்க சந்தைன்னு கத்தரிக்காய் பூசணிக்காய்
என்ன மரக்கறி வாங்க போகிறேன்? மரக்கறி ஒன்றுமா இருந்தா எனக்கு கோவா வேணும். ஓ 1/2 கிலோ வேணும். கண்டோன்னு கணக்காக சொல்கிறீங்க. என்ன கீழே கல்லு வெயில் கூடிட்டு அம்மா நான் பார்த்து பழக்கத்தை குடிச்சு குடிச்சு தான் செய்யணும் வேலை. கல் இல்லைன்னடா அப்படி வேலை பாடலாம் போதுமா வெயில பரவாயில்ல இங்க வாக்கையில கறக்குறா கடைக்கு ஏசியை போட்டுக்குதியா என்னால செய்யலான்னு தான் அவங்கள கூப்பிட்டு செய்துட்டு உனக்கு கூட்டாளி மேலே இருக்கிறா இல்லையா அப்படி 2 பேரும் சில சில வேலையை செய்யல அதான் நிறைய அவங்கள வந்து நின்று செய்யறா அவனை பயங்கர பக்கியா இருக்கு பிளான் போட்டிருக்கா அவ்வளோ. மேல கடுகுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன செட் பண்ணி கிடக்கு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் நிக்க 12 மணி கடும் கூடா முடியுது நாக்கெல்லாம் கருத்து போட்டுக்கேன் கறக்க இடம் இல்லை கடும் அது வெயில். என்ன கடை பக்கத்துல டிக்டாக் கடையோ மேல போட் போட்டுடா பாருங்க கிருஷ்ணா ஆர்ட்ஸ் பெயிண்டிங் போட் மட்டும் படிவாரு தெரியும் உங்களோட அப்பாவையும் தெரியும் எனக்கு அவர் யாரும் தெரியாது அதுதானே ஒரு டிக்டாக்ல நம்ம செய்தாரு நான் நெருப்புக்கார் வந்து அனுப்பிடாரோ தேவையில்ல பார்த்தல உண்மைதானே இந்த முகத்தில் வாக்க தெரியுதானே வெளியில வந்துட்டு வந்துட்டேன் இது குளிக்கிறாங்க இன்ஜினை குளிப்பாட்டேன். தாட்டு கிடக்கேன்னு கொட்டை உள்ளது நின்றப்ப சரிம்மா போட்டுறேன் நான். ஓ ஓ தேசிக்காய் மாதாதான் மீன் வாங்கினீங்களா 10 அப்பளம் வாங்கி சாப்பிடுமா. மீன் இல்லை. பொறுக்கு நெத்திரியா பொறுக்கு அது ஒரு மனிதர்கிட்ட சின்ன பிள்ளை தாண்டு தேவையில்லை. அப்போ இதுல இருந்த மாதிரி இருந்து அது மீன் தண்ணியை நெத்தலி கொடுத்துட்டீங்களா கொடுத்தாச்சு நான் மாறன் இவன்கிட்ட கொண்டானுங்க தமிழ்கிட்ட அப்போ அதை இதுல பொறுக்க மாட்டாங்க. நெத்தலி சாப்பிடாம எனக்கு கால்சியம் கூடிடும். அது சரி பாத்தியா பரவாயில்ல கூட்டாளி மேல கூட மாலை கேட்பு அப்படி இதுல நிக்கிறாக்காரும் இந்த கடுகு போட்டு நிக்கவே இல்லாடி அதுதான் நான் சப்பா. வந்துடும் தலைமுடிய பாதுகாத்து கொள்ள புக வேணாம் கடவுளே அதான் நான் பார்த்தேன் தெரியும் அதெல்லாம் கேட்டு நான் அவர் கொஞ்சம் செயலாக்கப்பட்ட தலைமுடியால அதுக்குரிய இதுகள் முன்னாயத்தம் செய்யலாமா நிறைய ஐட்டங்கள் இருக்கு முடிக்கு செய்தா பாதுகாத்து கொள்ளலாம். தொட்டி போட்டு ஆளுக்கு நிக்க சரியில்லாத நம்பி செய்யும் சொல்லக்கூடாது தெரியுமே சொல்லாம செய்யணும் அப்பதான் நல்லது. சரிம்மா சம்மந்தம் இல்ல சரி போட்டுடலாம் பாய். உடல் ஆரோக்கியத்தை கவனி வெயில் காலம் போயிடலாம். சும்மா வீட்டு மோட்டர் சைக்கிளையும் பார்த்துட்டு நல்லா உயர்த்தி முன்ன போயிடுது. சரிம்மா போட்டுடலாம் பாய். ஓகே பாய். சரி இப்போ நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம்? மண்டை முடி கொண்டு போடணும் மூட்டை போடணுங்க எவ்வளோ பற்றி மரக்கறி வாங்க வந்திருக்கிறோம்ண்ணா. நான் வளமே வாங்குற மரக்கறி கிடையாது. ம் இது எல்லாம் கிடக்கு பொண்டாங்க வாங்க வந்தது. அம்மா தூள் திரிச்சிட்டாவோ திரிச்சிட்டாவோ அந்த இந்த தூள் சரக்கு தூள் அங்கே இருக்குல்ல ஒரு பேக்கெட் அது பண்ணி போட்டுக்காரு. அது அண்டை வாங்கினானே நான் உங்கள்கிட்ட. பாக்கி நீ பொண்ணாங்க நீங்களாம் செய்ய போறியோ? என்ன போயில பின்ன போய் 6 லட்சம் சமைக்கிறாங்க. நல்ல பொண்ணாங்க நீ என்ன உனக்கு கொண்டு வாங்கிட்டேன். வேணாம் வேணாம் நான் 3 மணிக்கு சமைச்சு முடியும். கீரை வாங்கிட்டேன். இந்த முட்டைக்கோவா இருக்கு. ஐயோ வேண்டாம் காணும் கோவா இருக்கு, கரட் இருக்கு, பாவக்காய் உள்ளி இருக்கு. நல்லா இருக்கு இந்த மீன் கறிக்கு மிஸ் ஆகி என்னண்டு ஜமைக்கிறேன் அன்றைக்கு மஞ்சி ஆக்குறேன் எனக்கு. அப்போ சாப்பாடு கொடுத்துக்க மீனை மீன் நான் ஒரு பீட்ரூட் எடுத்து கொண்டு வைப்பேன். பீட்ரூட் சம்பல் போடுவாங்க இருக்கு உனக்கு அப்போ. ஓ சம்பலுக்கு தான். மற்ற என்ன மரக்கறி இவ்வளோ தான் ஒரு தேங்காய் மட்டும் தான் குழந்தைச்சு. அதெல்லாம் வத்தாப்புல நல்ல மாதிரி குட்டியாக இருக்குது. பத்தாப்பழம் வெட்டி தின்னு
இது நல்ல மாதிரி திரும்ப பச்சையாக இருக்கும் கண்டிப்பாக பட்டி பார்த்துட்டு அந்த தங்கச்சி யார் விற்கிறதானே நீங்கள் கடைசி பழம் தானே கொண்டு போட்டோம் மத்தியானம் பூஞ்சிக்கு கேரட்டு எல்லாம் சாப்பிடணும் போல அங்கடங்க அது சமைக்க நேரம் நல்லா பொஞ்சிக்காய் இருக்கும் அங்கே இருக்கும் பால் கறி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் பொஞ்சிக்காய் அப்போ சரி எல்லாம் வாங்கியாச்சா சரி தேங்காய் தாங்க நல்லா பூசணிக்காய் வச்சுக்கோங்க எனக்கும் உண்டு முட்டைக்கோவா வாங்கல முட்டைக்கோவா ஒரே சாப்பிட்டேன்னா கத்தரிக்காய் என்ன விலை வெயிலுக்கால கூட்டி கொண்டு போனதுக்கு கடிக்கட்டியா போற வெயிலா கிடக்கும் அப்படி கண்ணாடி மாதிரி கிடக்கு ஆனா வெயிலுக்கு உகந்தது வத்தகப்பழம் யாரும் பூந்து பாக்கல அறிஞ்சு அதே சொல்லுங்க ஒரு பழம் தான் கிடந்தான்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நான் வாங்கல இல்லாட்டி ஆத்திக்கு போட்டோம்ல தான் விருப்பம் அவனுக்கு வாங்குவோம் அதுக்கு நல்ல கலர் ஒன்று மற்றது நாங்கள் மீடியம் போனது அங்க வந்து 9 அவங்க அதில் போகிறதுல கொட்டி வைக்கிறாங்க அது சரியில்லை கொட்டி வைக்கிற பழம் நல்லது அதான் நல்லது பழம் மண்ணுக்கு கிடக்கும் உண்டாடப்பா சாப்பிடுங்க பாம்பு 100 முட்டை பண்ணி கொடுக்க சொல்றேன்ல நான் 100 முட்டை சாப்பிடல அப்ப இப்படியான பழம் நாண்டி நீ பேக்குண்டாண்டி யோசிக்கப்படுறாங்களும் எங்கட சேனல்ல வீடியோ காணல எல்லாம் எடுத்துட வேண்டாம் அப்படின்னு எழுதுங்களுக்கு தான் கூட அந்த பொக்க தகரத்துக்கு சமைக்கலாங்க உருவு நாண்டி எடுக்க நாண்டி நம்ம ஆசோனோட செய்தான் நான் இதாக வீடியோ போடுவேன் நல்ல வெயில் மணியாக இருக்கும் காது கேட்கவே மாட்டான் நல்லா இருக்கு இன்னும் புரிஞ்சுக்கோ காடு கேட்க உடனே போய் நான் சொல்றேன் சாப்பிடக்கூடாது தெரியாது பழம் பத்துக்க பத்தா பழம் பிடிச்சிக்க வைக்கக்கூடாது மாதிரி தான் கட்டுப்பேன் வெயிலுக்கு இப்படி பழம் எடுத்து தெரிவிக்கிறாங்களே ஆனா மான பார்க்க பாவமா கிடக்கணும் சுரியான வெயில் வைக்க கண்டு வேலை செய்யறாங்க அம்மா தான் இன்னும் வெயில் வைப்பா அதான் முடியலாம் கொண்டு ஆனா அதுக்கு என்ன சொன்னாடி கொஞ்சம் குளிரா தேசிக்காய் தண்ணியெல்லாம் இப்படியான பழங்கள்லாம் கொண்ட கொண்டவனுக்கு கொடுக்கணுங்க இல்லை அப்பதான் நல்லா இருப்பான் இப்படி பழம் இல்லாமல் எனக்கு இருப்பேன் நாங்கள் அதில் இல்லை அந்த சந்தையில் ஒன்று மேலே அதில் வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பேன் அங்கே இல்லை உண்மையான நல்ல மனுஷன் சொன்னா கொடுத்துட்டு வந்திருக்காங்க இங்க வந்து அங்க போனா பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இப்ப மட்டும் பிடிக்க வேண்டிய காலம் இன்னும் கொடுமையான காலமா போகுது எனக்கு நினைக்க பயமாக இருக்கு ஒரு பக்கம் நினைச்சியா ஓ அரிசி எல்லாம் 400 ரூபாய்க்கு கிலோ அம்மா ஓ நான் நேற்று வேணும் அந்த பால் பண்ணி அடிச்சு 400 ரூபாய் கிலோ எல்லா வெண்ணையும் கட்டையிலும் சாமான்கள் எல்லாரும் வந்து வாங்கி வைங்குவோம் எல்லாமே இல்லாமல் போதான் பெட்ரோல் வந்து 400 ரூபா 600 ரூபாய்க்கு மட்டும் வருமா நான் எல்லாம் வேண்டி வைக்கிறேன் அண்ணன் உழைப்புக்கு எல்லாம் வேண்டி வேண்டியிருக்கிறேன் என்ன செய்ய நல்லா இருக்கு நாளைக்கு ரூஸ் ஓடன் போவேன் அந்த வெயிலத்துக்கு ஏற்ற கொடுமையாக நடக்குது ஓ நாட்டு பிள்ளை வந்து ஒரு சம்பவம் நடந்து நாட்டுல அப்பா இன்னும் கழிவு காலமாக கூட தெரியுமா இப்ப என்ன காலம் பிளேன் போன இல்ல ஓ பயங்கர நல்ல பாதி கொண்டு விடக்கூடாது எல்லாரும் கொண்டா போன மாட்டா போடுவாங்க விட்டுட்டு போவாங்க போட்டா குண்டு ஞாபகம் ஏ அவரோட நாடி நாங்கள் நீங்கள் போனோம் நாங்கள் முன்னால் வரோம் போங்க அப்படி இல்லை நாயக்கு போட்டா நல்ல எல்லாரும் ஃப்ரீயா நிற்பேன் எல்லாரும் ஒன்று ஊரானும் விட்டுலாம் அந்த சந்தியில் ஓட்டாக்காங்க அன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம் நீங்கள் மட்டும் சீரியஸான விஷயம் தான் நாட்டில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துட்டுது சாமான் சண்டி எல்லாம் வெளியேறிட்டு இன்னும் என்னென்ன நடக்க போனது தாலி கொடிக்காக வந்து பித்தளைய கழுத்துல போட்டு கொண்டு போறாலும் பவுன் நினைச்சு அறுத்து கொண்டு வராங்க எனக்கு பவுன் பித்தளைன்னு தெரியல பவுன் தண்ணி தோச்சு பித்தளைக்கு விற்கிறாங்க அப்ப பித்தளைய போட்டு கொண்டு அறுத்து கொண்டு போய் ஒரு கொலையை பரதாமா உயிரை பரதாமா எடுக்கிறாங்கல்ல என்ன கடவுளை காசு இருந்தா வாங்கிட்டு போலாம் ஆனா போன திரும்ப வரும்போம் அதால இப்ப நாங்கெல்லாம் யாழ்ப்பாணத்துல ஒரு பித்தளை நகைக்கடை வந்து ஃபேமஸா இருக்கு அங்கதான் போய் போட போறோம் கொண்டுறாது அவன் வெடிங்கெல்லாம் நீங்க போனீங்களா உனக்கு போட எடுத்து வாங்க ஆன்சர் பண்ணாம அதான் இந்தியா இருக்கு அவங்க சன்னதி ராஜி என்னோட அந்த அக்கா வந்து கதைச்சு கொண்டு இருந்தவா
அப்போ அவங்க கொடுத்தாங்க என்ன வேணும் தெரியுமா ஐயோ எங்களை கொல்ல முன்னாடி நிறைய கொடுத்தாலும் நான் உயிரை விட சரியான கலவு நடந்தது கிட்ட இதில் நடந்தது மால்காரி சாப்பிட்டது மருமகனும் மால்காரியும் சேர்ந்து பூரா கொடுக்குறாங்க காலம் நான் நடக்குது இந்த வசந்தக்கு நிம்மதியா இருக்கும் நிறைய ஒன்று வாங்கி தரல நிறைய நாளைக்கு உனக்கு அருளாக்கு தந்துக்கிறேன் வாங்க கொண்டு போட செத்து போடும் போல ஊர் முட்டையை வேண்டி கொடுக்கண்டா எனக்கு வேண்டாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன் ஊர் முட்டை பிடிக்காது இவையெல்லாம் கொண்டு போடுற காலத்துல இந்த வெங்காயம் இல்லாம கறி ஆட்டி சம்பளஞ்சோறு இல்லை இதுதான் பான் அப்போ அப்படியான காலத்துல நான் வாங்குறதாக்கு காய பாவஞ்செய்த பெல்லு உண்மைதான் எவ்வளோ அவத்தப்படுது தெரிஞ்சுமா அப்போ தங்கக்குட்டியை வந்து சாரோ காவடை விட்டது காலங்களில் நானும் மரக்கறி தந்து கோலாயினுடைய மூத்த காவடையும் போட்டு அப்படிங்கிறது பழைய காலத்தால் மீன நேரம் உடம்பா இருப்பான் தூய் இந்த விளையாக்க காமது தூய் உருளைக்கிழங்கு நம்ம வாக்குற போல அதான் வாங்கி வைக்கணும் மினி ஆனாடி கால கால்லாம் காலோட ஒன்றும் கவனிக்கிறார் விடுக்கிறாங்க கால் மாடா சில மினி ஜாம இப்படி இதெல்லாம் சாப்பிடுங்க வையும் கொண்டாப்பா தம்பிக்குண்டா தண்ணி குடிச்ச மாதிரியானோ ரெண்டாலும் இல்லையம்மா சும்மா கதை எனக்கு நான் பையன் தண்ணி குடிச்ச வேண்டும் நாங்கள் இப்போ வெயில் காலம் போய் வரலாம் யாருமே அப்பா அவருக்கு யோசிச்சு வந்த வெயில் வைக்க நானுமா தானே இருக்கிறாங்க எதிர்பார்க்கலாது சின்னவனை கண்ணால பார்க்கலாத போல மாதிரி தானே அவ்வளோ அதில் கொடுக்க வெயில் கருத்து சாப்பாடுலாம் சரியான குறைவு சின்னவன் தெரியுமா சாப்பிடா நம்ம எங்களாலேயே சாப்பிடலாம் கிடக்கு வீட்டுக்கே இருக்கிற எங்களாலேயே உண்மையாக அந்த மேச மேலே செய்கிற எல்லாம் இவ்வளோ பாவம் தெரியுமா சின்னவனால எடுத்து கொண்ட சின்னவனா ஒரு 3000 ரூபாய் காசு 3000 ரூபாய் காசுக்கு காலமாகவே பொழுதோட வரணும் இந்த காசை நான் கை கொண்டு வாங்கி பெரிய கவலையாக கிடாது உண்மையாக கவலையாக கிடாது நான் மிக்சர் கம்பெனி வேலை இப்போ பண்ணேன் பார்த்து தெரியும் நாம இருக்கா இந்த முன் வீட்டில் ஒரு அம்மா ஒரு அக்கா வந்து அங்கேயே தொழிலாக நாங்கள் போனாங்க பட்ஜெட் பேக் பண்ணுறது அப்படி என்ன இந்த பக்கத்தில் போய் நானும் வந்து மிக்சர் கம்பெனி வேலை இப்போ பண்ணேன் இந்த ஆட்டியெல்லாம் போனால் காலம் தானே பின்னே தானே வருது அப்படியே தான் ஒரு கரசோர காய்ச்சி வச்சு போனேன்னா சரி எவ்வளோ ஆகும் சார் அப்படின்னா காய் கொடு ஒரு நாளே 300 ரூபா எத்தனை மணிக்கு போயா அரிசூடி வாங்குறாங்க அது கேட்போம் ஒரு நாளைக்கு இதாக துணி போட்டு போட்டு எங்க ஆனால் அதில் தராது இந்த குட்டிக்கு நாடு போல போக்க பாருங்க அந்த பாட்டு நாங்களும் லட்சத்தம் சரி இல்லைன்னா கட்டுப்படியாது என்ன பரவாயில்ல ஏன்னா கைத்தொழில் இருக்கலாம் செல்லாம் நான் போய் வசந்த கடையில் பண்ண ஏதாச்சும் கொடுக்கலாம் நீ வாங்க உன்னை கவனிச்சதான் நான் கைப்படல இருக்கேன் மூதேசி நீ வெளியே கடைக்கு போகணும் உடுப்பு தைச்சுக்கலாம் நாளைக்கு வீடியோவில் போல இருக்கு நாளைக்கு அதே மீட்டர் எடுத்து கொண்டு காணும் அவர் வட போயிட்டு இல்ல இப்படி சட்டை எல்லாம் தருவாங்க வடி இப்படி சட்டை அம்மா கடமைட்டு சொன்னீங்க அரை மீட்டர் காணும் ப்ளவுஸுக்கு தாங்க என்ன யாத்திரைக்கு வண்டி இப்போ வேண்டாம் என்ன அரை மீட்டர் காணும் நான் சின்ன உடம்பு தானே ഞാൻ വെള്ളപ്പാ ഉടനോട്ട് വടിയും ഇത് சின்ன பையன் அத்தப்பழம் ஒன்று விளையாடு அப்பப்பா அந்த வெள்ள வடியும் கம்பு பெல்லா அப்பப்பா அழகு தூச்சவன் ஆனால் உண்மையாக பொறுத்த நேரத்தில் அப்பாவுக்கு ஒரு ஓய்வு இருந்துச்சுன்னா என்ன இல்லைன்னா அப்பா பாவம் அப்படி போய் மாட்டிய போட்டு ஒரு ஆண்டு முடிஞ்சு 2 ஆண்டு தொடங்கி இருக்குமா இந்த கண்டு தட்டி தர்மம் தலகாக்க வந்து புண்ணியத்தில் வாழுது கிழவன் நேற்று முறை அக்கா கேட்ட உங்களுடைய அம்மா வீட்டுக்கு வர மாட்டா உங்களுடைய அம்மாவை கொஞ்சம் காட்டு போவேன் மாட்டிப்பா கட்டிப்பா ரொம்ப கொடுத்தாங்களே நான் மாட்டுக்கு விட கட்டிப்பா கட்டிப்பா அவ்வளோ போனதாங்க இல்லாமல் போயிருமங்களுக்கு இளம் இல்லாமல் அப்புறம்
இப்போ நான் வீடியோ முடிச்சுட்டு வேலை சமைக்க கிளம்புவோமே ம் பேசனே வேண்டாம் அது எனக்கு மிஞ்சி வேணும் கூட எது நீ கழிப்பு இந்த கேட்க காலையில் சாப்பிடுறேன் தெரியுமா இதுக்கு பிறகு இந்த சாப்பிட இது தண்ணி அது என்ன போதாரியா நான் எவ்வளோக்கு மிஸ்ஸாக சாப்பிட்டாரு நான் காலை என்ன சாப்பிட்றேன் மிச்சம் நான் சாப்பிட்டேன் பக்கத்துல கூட உண்மையிலே அது வந்து அடிச்சு போட்டுச்சு அது வந்து இப்போ காலங்க வந்து வீடியோக்கு ரிலாக்ஸாக இருக்கான பாவம் கொஞ்சம் ருசிச்சானும் அந்த கோவை பருப்பு மீன்களுக்கு தானே அது வடிவா சமைச்சு ஒரு முட்டை வச்சு டெய்லி சாப்பிட்டானு ஒரு முட்டை டெய்லி சாப்பிடணும் காலைல விழுந்து வச்சு நான் கூட்ட போவேன் மண்டையில் எனக்கு என்னம்மா சிவருந்தா தான் சித்திரங்களாம் சொல்லுவாங்க சரி நான் தான் சித்திரங்களா அண்டே மயக்கத்தால் எழுப்பினதும் கடவுள் சொல்லு வெடி வைக்கிறதுக்கு போக எல்லாருக்கும் புரிஞ்சுக்காது டிக்கிக்குள்ள போட்டு இது வேண்டு போகணும் பத்தாக்குளம் குளுக்கோஸ் போடணும் குளுக்கோஸ்க்காக போட்டு விடுறாங்க அவன் வாங்கி கழுவிடு உனக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படி சொல்லல அந்த வேலை அதுக்கு வைப்பேன் ம் நான் செஞ்சு வச்சுக்கேன் அம்மா ஆடு கூட பிடிக்காது ஓகே நானும் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்